ஒரு அரசியல் மாநாடு கிடையாது உங்களுக்கு. நம்ம இது மரங்களின் மாநாடு, மரங்களுக்காக மாநாடு. அடுத்து மலைகளின் மாநாடு, அப்புறம் தண்ணீரின் மாநாடு. இது ஒவ்வொரு மாசமா நடக்குது. முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும். செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா அமைதியா இருக்கும். எதாவது நம் செல்வங்கள்னு வந்தா அதுல கல்வி, இந்த செல்வத்துல தானியங்கள், கால்நடை இதெல்லாம் வருது. அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு, இப்போ மரங்களின் மாநாடு. இதுல நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது. ரொம்ப உணர்வு பூர்வமான இது. மரம்னா என்ன, மரம்னா என்ன? இப்ப நீங்க இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்ப நீங்க அதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் இருங்க அமைதியா இருக்கு. நாம உயிர் காற்றை, மூச்சு காற்றை, உயிர் காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை, அதாவது கரியமில வாயுவை நம்ம நச்சு காற்றை வெளியிடுறோம். ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க, ஒரு கொடையை பாருங்க. இந்த மரங்கள், இந்த தாவரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது, உயிர் காற்றை வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது. மனிதன் மட்டும் இல்ல, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. அப்படின்னா மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும். இப்ப நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் அத மூச்சு காற்றா மாத்தி தர்றான். அப்ப மரம் நம்முடைய உயிர். மரம் அப்ப மரம் அது மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம். இப்ப உங்களுக்கு புவி வெப்பமாகுது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்க என்ன வழி இருக்குன்னா மரம் வளர்த்தல் ஒன்றுதான். அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற 30ஆம் தேதி எங்க ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி அவர்களினுடைய காடு. எங்க ஐயா 68 ஏக்கர்ல காடு வச்சிருக்கிறாரு. என் தம்பி வெற்றி தெரியும், வெற்றி துரைசாமி, அவன் அன்பன்பா வளர்த்த காடுகள்ல அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஆனா மரம் கூட நீங்க பேசுறது நிறைய பேர் விமர்சனமா தெரியாதவங்க பேசும்போது, இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ, அறியாமை தான் அது. அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாம இவங்க பேசுறாங்க. இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அது இருக்கிற பட்டாசு வெடிய போட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்துக்கிட்டு ஓடும்ல. அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கிட்டு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது? ரசிக்கும். இது அறிவியல். ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்கள், அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்கும். ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? அதனால ஒரு தொட்டாச்சினிங்கிற செடி, அது தொட்டா ஏன் சுருங்குது? அப்ப அதுக்கு உணர்வு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்ப அதனால நீங்க அது மரங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், அது உணரும். அறிவு சார்ந்து நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு என்ன செய்யறதுன்னா, ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல ஒருத்தன் உண்மையை நேர்மையுமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்கிறான். உங்களுக்கு ரசிக எழுத்தால அது மாதிரி இதை நம்ம இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது, இப்ப நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன். இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க. ஜப்பான் அதை ஆதாரப்பூர்வமா வெளியிடும் போது அமைதியா இருக்கிறீங்க. நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாம பற்றிய தீ தொடராம இருக்கணும்னா அங்க ஆடு மாடுகள் போய் மேயணும்னு அதை நீங்க சிரிச்சிங்க. அங்க கூகுள் நிறுவனம் அவனுடைய அலுவலகத்தை சுத்தி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க.
அப்புறம் ஆதாரத்தோட எடுத்து போட்டோன்னு அமைதியா இருக்கு. இப்படிதான் இது வந்து அத ஒண்ணு அறியாமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்? ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க குட்டி கதை சொல்லுவீங்க. அது குட்டி கதையை வந்து விஜய் சொல்லிருக்காரு. உங்களோட விஜய் அனுபவத்துல சொல்லுங்க. குட்டி கதையை வந்து நீங்க சொன்ன கதையை வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க வந்து எங்க சீமான் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இது எப்போ புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கதைனால அந்த முதல்ல அத அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல. நான் தான் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. அதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது தவறு ஒண்ணு. அரசியல் அனுபவத்துல சொல்லுங்க. மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேகா மாநாட்டு கூட்டத்தை நினைக்கீங்க. அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது வந்து இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான். ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது. அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னும் மாத்திரம். கல்வி மானோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம். அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆகச் சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல. நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன். நான் அதை செய்வேங்கிறேன். அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப மக்கள் செலுத்துவாங்க. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்காரு. 234 விஜய் தான் சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த முகத்துக்கு வாக்கு செலுத்துவாங்களா தமிழக மக்களுக்கு? அது பொறுத்து. மதுரை மாநாட்டுல அங்க வந்து அம்பேத்கர், வேலுநாச்சியார், தந்தை பிறை எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோட்டம் கிடையாது. விஜய் நிற்கும் வார்த்தை கூட எந்த இடத்துல. இதை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமான மதுரையில பசும்பொன் தேவரையா தான். இல்ல தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை, ஒரு மாநாட்டில் ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும். அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வாட்டி பேசலை. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படை வேடிக்கை. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம பாருங்க. ஒண்ணு மீனாட்சி கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் எப்ப விட்டாங்க, அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அவரை புகழ்ந்துருதில்ல அவர். அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா, எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு. நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட
அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுறதோ அவரை போய் பார்த்தோம். இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி புரியுது. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் மகிழ்ச்சி புரியுது. திடீர்னு வந்து 67 மாதிரி ஆட்சி மாறினா 49ல ஆரம்பிச்சு கட்சியை 67ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க யாரு அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் வென்று தோற்று வந்து 22 விழுக்காடு வாக்க வச்சு மூதறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சிகள்லாம் இணைச்சிட்டு தான் நின்று வென்றாங்க. அப்ப அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புனு மாறிடாது. நீங்களும் தனித்து நிற்கீங்க, தாவேக்காவும் தனித்து நிற்கீங்க. 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டோட கூட்டம் ஓட்டாம வருமா? மேடையில ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி வருபவர்களுக்கு நாங்க வந்து நீங்க இந்த நாடு என் கனவுக்குள்ள ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க, போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன். இது சாத்தியமான பாருங்க, இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க, இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்க, இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்கன்னு என்ன சொல்லுவேன். பேசி நீங்க நம்பல. ஏன்னா 15 வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நான் உங்களை நம்பல. அதனால என்ன செய்யறேன், இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டி அது நீ பொறுத்து இருந்தா பாக்கணும். ஏன்னா தொண்டர்களை இழிவுபடுத்தல, தொண்டர்கள் ரசிகர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க கேவல்பட்டதும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. யாரும் கிட்ட நெருங்காதபடி அதை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. அனில் குஞ்சி விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன். நாளைக்கு சமீபத்தில் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு சட்டம் மசோதா நிறைவேற்ற போறாங்க. அதாவது 30 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் குஜராத் கலவரத்தை யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்ததுன்னு தெரியும். சொல்லுவாங்க இதெல்லாம் பின்னாடி போட்டுருக்கணும். வரும்போது அந்த வேற பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. திமுக அதிமுக சந்திக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலையும் சொந்தக்காரங்க.